أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ولن يتمنوه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. இப்போ வலை யதமன்னௌஹு விரும்பவே மாட்டார்கள், ஒருபோதும், அபதம் ஒருபோதும், பிமா கத்தமத் எதன் காரணமாக, முற்படுத்தின அவங்க முற்படுத்தின அந்த ஐதீஹிம், ஐதுனா அவங்களுடைய கரங்கள், அவங்களுடைய கரங்கள் முற்படுத்தின அந்த விஷயங்களுக்காக, வல்லாஹு இன்னும் அல்லாஹ், அலீமும் பிஸ்ஸாலிமீன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, உங்கள் மரணத்தை நீங்கள் விரும்புங்க, நீங்கள் நல்ல அமல்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மரணத்தை விரும்புங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க தங்களுடைய கைகள் சம்பாதித்துள்ள தீவினைகளின் காரணத்தினால ஒருபோதும் அந்த மரணத்தை விரும்ப மாட்டாங்க. ஸோ இதை அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். அக்கிரமக்காரர்களை அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த கேட்டகரியில் நம்மளும் இருக்கோமா அப்படின்னு. இன்னும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க, வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாசி அலா ஹயாத்தின் வமினல்லதீன அஷ்ரகு யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃபசன வமா ஹுவ பிமுஸஹஸிஹி மினல் அதாபி அன் யுஅம்மர் வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூன். இப்போ அஹ்ரஸ நல்லா பாருங்கள், அஹ்ரஸனா பேராசைக்காரர்கள், அஹ்ரஸ அவர்களை பேராசைக்காரர்களாக நம்ம பார்ப்போமா. அன்னாசி அலா ஹயாத்தின் வமினல்லதீன அஷ்ரகு, அஷ்ரகு இணைவை, அஷ்ரகு முஷ்ரிக், இதெல்லாம் என்னது, அஷ்ரக்குனா இணை வைப்பவர், அதாவது ஒரு இணை வைப்பவரை விட அதிக நாள் வாழணும் அப்படின்னு பேராசை கொண்டவராக இருப்பாராம். ஸோ இணை வைப்பவர்னா என்னது, இப்போது உங்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான் தெளிவாக. அதாவது நம்ம இது நாள் வரைக்கும் சில மதங்களை தான் இணை வைப்பாளர்கள், மற்றவங்களாம் இணை வைப்பாளர்கள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அந்த இணை வைப்பாளரோட தன்மையவே அல்லாஹ் தாலா ஆரம்பத்திலே நமக்கு சொல்லிட்டான். யாரெல்லாம் இதை மறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்க்கு இணையாக, எனக்கு உணவளிக்கிறது அல்லாஹ் தான், ஆனால் யாரெல்லாம் அல்லாஹ் இவங்க தான் எனக்கு உணவளிக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை வரும் பாருங்கள். நான் வேலை செய்கிறேன், எனக்கு வேலை செய்கிறதுனால தான் எனக்கு உணவு வருது, அப்போ இவங்களுக்காக நான் எவ்வளோ வேணால் வேலை செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கான சமுதாயம் இருக்கும். விஷயம் புரியுதா? அதாவது அது மாறிடுச்சு. அது ஏன் மாறிச்சு, இன்னும் எதனால் அது மாறி இருக்குது, இதெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப பெரிய சாப்டர். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் சிந்திக்க மட்டும் செய்யுங்க. நிச்சயம் அதுக்கான பதில்கள், இன்னும் இந்த உலகம் ஏன் இப்படி ஆச்சு, அல்லாஹ்வுடைய விஷயம் என்ன, இதெல்லாம் போக போக அல்லாஹ்வே சொல்லுவான். ஸோ இப்படி இணை வைப்பவர்களுடைய அவங்க ஆசையை விட இவங்க இன்னும் பேராசை கொண்டவர்களாக இருப்பாங்க, அதிக நாள் வாழணும் அப்படின்னு. யவது விரும்புவார்கள். இப்போ அஹதுஹும் லவ் யுஅம்மரு, அதாவது அவங்க ஒவ்வொருவருக்குமே அதிக வாழ்வு கொடுக்கணும். எந்த அளவுக்கு, அல்ஃபசனத்தின், அல்ஃபசனத்தின், அல்ஃபனா 1000 ஆண்டுகள், அல்ஃபனா 1000 ஆண்டுகள். வமாஹுவ பிமுஸஹஸிஹி, பிமுஸஹஸிஹினா தப்பிக்க வைத்துவிடக்கூடியது, மினல் அதாபி, மினல் அதாபி ஸோ இன்னும் வேதனையிலிருந்து தப்பித்து விடலாம். ஐ யுஅம்மர், ஐ யுஅம்மர்
வாழ்வு கொடுக்கப்படுவது வல்லாஹு பசீரும் பிமா யாமலூன். பசீர்னா உற்று நோக்குபவன், யாமலூன்னா அல்லாஹ் எதை செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். ஸோ பசீர்னா உற்று நோக்குபவன். அப்போ எல்லா மனிதர்களை விடையும், இன்னும் ஏன் இணை வைத்து வணங்குபவர்களை விடையும் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அதிக நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களாம். ஒரு 1000 வருடம். இன்றைக்கும் யாரெல்லாம் அப்படி ஆசைப்படுறாங்க? நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் கூட போகுதான். அதாவது அந்த இப்போது நீங்கள் அந்த மம்மிஃபிகேஷன் பற்றிலாம் தெரியும் தானே, அதாவது பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிக நாள் வாழணும், இறந்ததுக்கப்புறமும் கூட இவங்க உயிர் பெற்று வரமாட்டாங்களா, உயிரை நம்ம சயின்ஸ் உருவாக்கிறாதா அப்படின்லாம் ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்பில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை மனிதன் நானும் செய்வேன்னு எடுக்கிறான். ஆனால் உண்மையிலேயே மனிதன் தான் அப்படி எடுக்கிறானா, இல்லை ஷைத்தான் அவனை எடுக்க வைக்கிறானா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதெல்லாம் நமக்கு போக போக நிச்சயம் அல்லாஹ் தஆலா புரிய வைப்பான். அப்போ இப்படி 1000 வருடங்கள் வாழணும், நிறைய நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். இன்னும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நீண்ட ஆயுள் இப்போ நான் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே இப்போ நம்மளுடைய அஜெண்டாவாக என்ன இருக்குது, நம்மளுடைய எல்லா சைடுமே நமக்கு என்ன சொல்கிறாங்க, இருக்கிறது ஒரு லைஃபு, என்ஜாய் பண்ணிட்டு போவோம், இதானே சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நமக்கு தெரியும் இது நம்மளோட லைஃபே இல்லை, கியாமத் தான் நம்மளோட லைஃப்னு. ஆனால் நமக்கு இப்படித்தானே சொல்லி கொடுக்கப்படுது, இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறது தான். அப்போ இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுனா, இந்த வாழ்க்கை எனக்கு நியம வருடங்கள், ஒரு 1000 வருடங்கள் இருந்தால் நான் இங்கேயே மகிழ்ச்சியாக நல்லபடியாக லக்ஸூரியஸாக நான் வாழ்ந்துடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய இந்த நீண்ட ஆயுள் அவனுக்கு வரக்கூடிய வேதனையை ஒருபோதும் விளக்காது. அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த செயல்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். எத்தனை பேர் தெரியுமா, நாங்கள் சாவக்கூடாது, நாங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு இன்னும் ஆசையோட அவ்வளோ விஷயங்கள், நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, இன்னும் நிறைய நமக்கு தெரியறதில்ல. அண்ட் அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள். பட் யாரெல்லாம் அதிக நாள் வாழணும், அப்படி வாழ்ந்தால் எனக்கு நான் இங்கேயே நல்லா நிம்மதியாக இருப்பேன், என்னுடைய தண்டனைகள் அங்கே நான் நீண்ட நாள் வாழ்ந்தேன்னா, நான் இப்போ சிலர் நம்மளே நினப்போம், நம்ம ஒரு 30-40 வயசை கடந்து ஒரு 50 வயசு வரவும் நம்ம நல்லா நிறையா தொழுதுக்குருவோம், நிறையா ஓதிக்கிருவோம், நம்ம அந்த ஓதுறது தொழுகிறது அல்லாஹ்கிட்ட நமக்காக பேசும், இப்போ நம்ம தவறுகள் செஞ்சுருந்தாலும் அப்போ நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிருவோம் அப்படின்னு நினச்சி நம்மளும் சில தவறுகள் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கும். இன்னும் வயதானவர்களும் நம்ம இவ்வளோ நாள் தவறு செஞ்சிட்டோமே, இப்போ நம்ம நன்மையை செஞ்சுக்கிருவோம், செஞ்சால் நமக்கு சொர்க்கம் வந்துடும் அப்படின்னு செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் நன்மை, இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேலை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு இன்னும் சொல்லித்தரலை யாருமே. அதே மாதிரி அதை சொல்கிறது விஷயம் இல்லை, ஆனால் அது குரானே சொல்லணும், அப்போ தான் நமக்கு அது ரொம்ப தெளிவாக புரியும். அதற்காக தான் நான் ஒவ்வொரு ஆயத்தாக கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள. குரானே அதை அவங்கக்கிட்ட சொல்லும், உங்களுடைய வேலை இதுதான் அப்படின்னு. ஒவ்வொரு இடங்கள்லையும் கவனமாக நீங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக குரான் உங்கள்கிட்ட பேசும். ஸோ அப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த செயல்களை அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு 1000 வருடம் நீங்கள் உயிர் வாழ்ந்தாலும் உங்களுக்கான தண்டனை உங்களை விட்டு போகாது, உங்களுக்கு தண்டனை, நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிட்டான்.
அது அவங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்குன்னு தான் இப்போ வருது. அப்போ நமக்கு தான். அப்போ எப்போவுமே எந்த ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு தான், நீங்கள் தான் அப்படின்னு யாரையுமே நினைக்காதீங்க. அது எல்லாம் நமக்கு தான். ஸோ நமக்கு தான் சொல்கிறானோ, அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க, அவங்களுடைய தோழர்களும் இருந்தாங்க. இது எங்களுக்கு தானா, எங்களுக்கு இதாயிடுச்சே, எங்கள் நாசமே அப்படின்லாம் புலம்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க தான்கிட்டயே அல்லாஹ் சொல்கிறான்னு நினப்பாங்க. இதுதான் உண்மை. அப்படி எப்போ நம்மளுடைய சிந்தனையில் நம்ம உயர்ந்ததாகவும் மற்றவங்க தாழ்வாகவும் நம்ம நினைக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய பாதையிலேருந்து நம்ம விலகுறோன்னு அர்த்தம். எப்போவுமே அல்லாஹ் படைத்த எல்லாருமே சிறந்தவர்கள் தான். இப்போது ஒரு 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 ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க, ஒரே வேலையை செய்ய 10 பேரை நம்ம சூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். 10 வேலைக்கு நம்ம 5 பேரை கூட சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வீட்டு வேலைகள் செய்யவே கூட 10 வேலையை செய்ய 5 பேரை கூட சூஸ் பண்ணுவோம். ஆனால் 10 வேலையை செய்ய 20 பேரை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ சாதாரண மனுஷனான நம்மளே இப்படி பண்ணுறோன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனையும் எந்த காரியத்துக்காக படைச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த காரியங்கள் என்ன? அப்போ அதை தேடுறதை விட்டுவிட்டு நம்ம பிறருடைய தவறுகளை யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாதையிலேருந்து நம்ம தவறிடுவோம். அதனால் இந்த நிமிடத்தில் நம்ம ஒரு நியத்து வைப்போம். யாரையுமே அவங்களுடைய எந்த செயல்களையுமே நம்ம ஜட்ஜு பண்ணக்கூடாது. இவங்க இத்தகையவர்கள் தான் அப்படின்னு ஜட்ஜு பண்ணவே கூடாது. அப்படி நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் நமக்கு விளங்க வரும். அல்லாஹ் யாரை சொல்கிறான், அவங்கக்கிட்டேருந்து நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் போக போக நமக்கு புரியும். ஆரம்பத்தில் நம்ம யாரையுமே தவறாக நினைக்கக்கூடாது, தவறாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்ம சீர் செய்யணும். சரியாம்மா? அந்த ஒரு நியத்தோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். அடுத்த ஆயத்து பாருங்க. குல் மன் கான அதுவல் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹி முஸத்திகல் லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில் மூமினீன். இப்போ குல்மன் கான அதுவன்னா எதிரியாக. யாருக்கு? ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாகிறாங்களோ, ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு, ஃபஇன்னஹு நிச்சயமாக. அந்த இன்னஹுன்னு வந்தாவே அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான்னு அர்த்தம். நிச்சயமாக. எங்கெல்லாம் இன்ன வருதோ அங்கெல்லாம் உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக ஆகுறாங்களோ அவங்க நஸ்ஸலஹு அலா கல்பிக, அவங்க மீது, அவங்க உள்ளத்தின் மீது அல்லாஹ் என்ன அனுப்புகிறான்? நஸ்ஸலஹு, நஸ்ஸல்னா அனுப்புவது. ஸோ இறக்குவது, அனுப்புவது எல்லாம் ஒன்று தான். ஸோ அல்லாஹ் என்ன அனுப்புகிறான்னா பிஇذனில்லாஹி முஸத்திகன், உண்மைப்படுத்தக்கூடியதாக, லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா, ஹுதானா நேர்வழி, புஷ்ரானா இன்னும் நற்செய்தியாக, லி முஃமினீன். இப்போ இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபியே நீர் கூறும், யாரேனும் ஜிப்ரீலுக்கு பகைவராக இருந்தால் அவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் ஆணைப்படியே ஜிப்ரீல் இதனை உம்முடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது எத்தகைய வேதமெனில் தனக்கு முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்துவதாகவும் இறைநம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும்
வெற்றிக்கான நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஜிப்ரீல் மீது அவர்கள் பகைமை கொள்வதற்கு இதுவே காரணமெனில் நபியே நீர் கூறும். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் இப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறான். அப்போ நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஜிப்ரீலுக்கு இவங்க பகைவர்களாக இருக்காங்களா? அப்போ இந்த யூதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மூசா அதாவது இவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு வருஷம் நம்ம வேலை பார்த்தாலுமே கூட, இல்லை ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு ஒரு மருமகளாக போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து அந்த குடும்பத்தில் யார் எப்படி என்னென்னலாம் செய்வாங்க, யார் என்ன செய்வாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிடும். இதை யூதர்கள் பல நூறு பல ஆயிரம் வருடமாக தொடர்ந்து ஒவ்வொரு நபிமாரோடையும் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நபிக்குமே வந்து ஒரு தூதர் வருவார், அதாவது ஒரு வஹி கொண்டு வர்றதுக்கு ஒரு மலக்கு வருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் தான் தோழராக இருப்பார். நம்ம நபிக்கும் ஜிப்ரீல் தான் தோழர். ஸோ ஹதீஸுகளில் வரும், அதாவது இவங்க ஜிப்ரீல் தான் தோழர்னு வரவும் யூதர்கள் சொல்லுவாங்க, அந்த பனு இஸ்ராயில் சொல்லுவாங்க. பனு இஸ்ராயிலே முக்கியமாக யூதர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை மறுத்தவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிப்ரீலை நீங்கள் வந்து உங்களுக்கு உதவியாளனா அல்லாஹ் அனுப்புகிறானா, அப்போ ஜிப்ரீல் வந்து கண்டிப்பாக போரை கூட்டி வருவார், ஜிப்ரீல் வந்தால் அங்கே போர் நிச்சயம் நடக்குமே அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ போர் அப்படின்னா எதுக்கு போர், போருடைய தன்மைகள் என்ன, அதெல்லாம் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு தெளிவாக வரும். நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்தையுமே உடனேயே சொல்லாமல் கொஞ்சம் தாழ்த்தி, கொஞ்சம் நேரம் தாழ்த்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ரீசன் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஒரேடியாக சொல்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்களும் இன்னும் பயமும் வரும். ஸோ அல்லாஹ் தஆலா எவ்வளோ இலகுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப இலகுவான முறையில், அதே சமயம் ரொம்ப நிதானமாக உறுதியாக அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த அளவுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை நிச்சயம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஜிப்ரீல் வந்து ஜிப்ரீலுடைய வேலையே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இதாக இருக்கும். ஒரு சமுதாயத்தை கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்து அதை ப்ராப்பராக கொண்டு வர்றது ஜிப்ரீலுடைய தன்மையாக இருக்கும். ஸோ இவரை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இவர் அப்போ எங்களுக்கு பகைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஹதீஸுகளில் பார்க்கலாம். ஸோ ஹதீஸ்வே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹதீஸு கலைகள் இருக்குது, ஏகப்பட்ட ஹதீஸுகள் இருக்குது. அதில் நம்ம எங்கே போய் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய சாப்டர். இன்ஷா அல்லாஹ் போக போக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இன்னும் அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தெரியப்படுத்துகிறானோ அதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்போ ஜிப்ரீலை பகைவர்களாக அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் வந்து நான் சொன்ன விஷயங்களை தான் நபியுடைய உள்ளத்துக்கு எடுத்து வைக்கிறாரு. நல்லா பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் வந்து நான் சொல்கிற விஷயத்த, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த மனிதர் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைக்கிறார். ஸோ இந்த வேதமானது, இந்த கிதாப், இந்த குர்ஆனானது தனக்கு முன்னால் இருந்த வேதங்களை உண்மைப்படுத்துவதாக இருக்குது. இறை நம்பிக்கை கொண்டவருக்கு இது நேர்வழிகாட்டி, இது வெற்றிக்கான நற்செய்தி அறிவிக்கக்கூடியது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஜிப்ரீலை பிடிக்காதவங்க யார் அப்படின்னா, இப்போ சிலர் இருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து சிலர் வந்து நான் உங்களை சுற்றி காமிக்கிறேன், நான் உங்களை இது பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தனக்கு வேண்டிய காசுக்காக, தன்னுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய பொருளாதாரத்துக்காக இவங்கக்கிட்ட இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி
இருக்கிறதெல்லாம் சுற்றி காமிக்காமல் ரொம்ப ரொம்ப மட்டமானதை மட்டும் சுற்றி காமிச்சிட்டு பணத்தை அதிகமாக வாங்கிட்டு இது விட்டுட்ருக்காங்க. இது அவங்களுடைய பிழைப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுது கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட்லாம் வேணாம், நானே வந்து உங்களுக்கு கைடன்ஸ்க்கு ஒவ்வொரு இடத்துலையுமே இது போட்டுடுறேன், இந்த புக்கை பார்த்தீங்கன்னா நீங்களே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த டூரிஸ்ட்டுங்களுக்கு என்ன ஆகும், அந்த கைடுக்கு என்ன ஆகும், தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தானே. அவனுடைய பொழப்பில் அது என்ன ஆகிடுது, பிரச்சனை ஆயிடுது. ஸோ இப்போ டூரிஸ்ட்டுன்னு வரப்போ அது சரி நீ பொழப்பா நம்ம எடுத்துக்கிடலாம். இதே வாழ்க்கைன்னு வரும்போது வாழ்க்கையிலையுமே அதாவது இவங்களுடைய கான்செப்ட் எப்படி இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, புத்தகங்களை அவங்களுடைய அந்த கித்தாபை ஒரு சிலர் மட்டும் படித்து வச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல, காமிக்கிறதில்ல. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், வெவ்வேறு மதத்தவர்கள், வெவ்வேறு மொழியவர்கள், அந்த ஒரு சிலர் தான் அந்த நம்ம இதில் சொல்ல போனால் உலாமாக்கள், அதாவது அந்த உலாமாக்கள் சாமியார்கள் மட்டும்தான் வந்து அந்த கித்தாபை வச்சுருப்பாங்க, அதை படிப்பாங்க. மற்றவங்க இந்த சாமியார்கள்ட்ட இந்த உலாமாக்கள்கிட்ட தான் கேட்கணும். ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாமல் இதை வச்சு தான் அவங்களுடைய பிழைப்பும் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நேர்வழியை நான் காமிக்கிறேன் சொல்லிட்டு அவங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஜிப்ரீல் மூலமாக சாதாரண மக்களுக்கும், எழுத படிக்க தெரியாத ஒரு நபி மூலமாக சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் நீ இவ்வளோ நாள் வரைக்கும் என்கிட்ட தானே நீ கேட்டுக்கிட்டு இருந்த, நான் சொல்கிறது தானே வேத வாக்கா நீ நினச்சிக்கிட்டு இருந்த, இப்போ என்னடானா உனக்கே தெரியுதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. விஷயம் புரியுதா? இது சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மக்கிட்டையும் இந்த 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 எண்ணங்கள்லாம் வருதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மக்கிட்டையும் இந்த எண்ணங்கள்லாம் வருதா? அப்படி வந்துட்டால் அல்லாஹ்கிட்ட முதல் வேலையாக நம்ம மன்னிப்பு கேட்டுறணும். ஏன்னா இது வேதம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நபியுடைய அந்த மனதில் போட்டிருக்கான். ஸோ இதுதான் நமக்கும் அந்த குரானை ஓதும்போது நமக்கும் அந்த அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனதில் பதிய வைக்கப்படுது. ஸோ இது வந்து அந்த மற்றவர்களுக்கு பிடிக்காதவங்க தான் என்கிட்ட வராமல் நீயே படிச்சுக்கிறியா அப்படின்னு பிடிக்காதவங்க தான் ஜிப்ரீல் மீது பகைமை கொள்கிறாங்க. இதுதான் அதற்கு காரணம். அந்த இறை நம்பிக்கை கொண்டவருக்கு நேர்வழி காட்டக்கூடியது இன்னும் வெற்றிக்கான நற்செய்தி. இது ரெண்டத்தையுமே இந்த குரான் தருது. ஆனால் இது ரெண்டத்தையுமே நாங்கள் தரோன்னு சொல்லிட்டு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது இப்போ பிரச்சனையாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் உலகம் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு ரீசனே இதுதான். ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். உங்களுக்கு இது ஃபைனலாக நம்ம குரான் முடிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இன்னும் அதற்கு இடையிலேயே நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைப்பான். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. அதே சமயம் உலக அந்த அரசியல் நிலைமைகள், அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப அறிவு எப்படி எல்லாத்துக்கும் பொதுவோ அந்த அறிவில் தான் அரசியலுங்கிறதும் ஒரு அறிவு தாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வெறும் உணவு சமைக்கிறதும், வெறும் குரான் ஓதுறதும், தொழுகிறதும் மட்டும் நமக்கு அறிவில்லை. இன்னும் குழந்தைங்கள பார்த்துக்கிறது மட்டும் நமக்கு அறிவில்லை. உலகம் எதை நோக்கி போகுது, நம்மளுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன, நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், இன்னும் இந்த உலகத்தோட எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே அறிவு தான். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தான். வெறும் நம்ம வந்து நல்லா அழகான முறையில் குரான் ஓதணும், அழகான முறையில் கிராத்தோடு நம்ம ஓதணும், தொழுகணும், அதெல்லாம் குரான் ஓதுறது, தொழுகிறது, இன்னும் மற்ற அமல்கள் எல்லாமே எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அது செய்யாமல் இருக்க முடியுமா? செய்யாமல் இருக்க முடியாது. அது செய்யலைன்னா நம்ம நாற்றம் அடிச்சிருவோம். அது செஞ்சால் தான் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பை செய்ய முடியும். அந்த மாதிரி
பேசிக் நீடு குரான் ஓதுறதும் தொழுகிறதும். ஸோ அது செஞ்சால் தான் நம்மளுடைய விஷயங்களை சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கைக்குன்னு சில பர்பஸ் இருக்குது. நமக்கு பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு சும்மா இருந்துருவோமா? நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம் இல்லையா? பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்குது, இப்போ ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு பொருளாதாரத்தை ஈட்டி வராங்க. பெண்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? 10 சாப்பாடு 15 சாப்பாடு காலைலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடு மட்டுமே செய்கிறோம். சாப்பாடு செய்கிறோம், வீட்டை பார்க்குறோம். அதை தாண்டி சுப்ஹானல்லாஹ், முன்னைக்கு இப்போ பெண்கள் அதிகமாக கற்றுக்க வந்திருக்கோம், அதிகமாக கல்வி கற்கிறோம், அதிகமாக நம்ம குழந்தைங்கள சரியான முறையில் வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னதை இருந்ததை விட இப்போ அதிகமாக பெண்கள் கல்வி கற்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த கல்வி எத்தகையதாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக இன்னும் நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நீங்கள் கல்வி கற்றுக்காதீங்க. நிச்சயம் கல்விங்கிறது அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையை தூண்டுவிக்கக்கூடியதாக இருக்கணும். ஒவ்வொரு இடங்கள்லையும் சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கணும். சிந்தித்து பார்க்கணும், இன்னொன்று கம்பேர் பண்ணி பார்க்கணும், பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இதுதான் கல்வி. ஸோ இந்த கல்வி தான் நேர்வழி காட்டக்கூடியது, வெற்றிக்கான கல்வி. ஸோ இதை ஜிப்ரீல் தந்த இந்த குரானே கொடுக்குது. அப்போ இது மற்றவர்களுக்கு பிடிக்கலை. நீங்கள் குரானை முழுசாக ஓதுறது இன்றைக்கும் பலருக்கு என்ன ஆகுது? பிடிக்க மாட்டேங்குது. எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. இன்னும் இந்த டவுட்லாம் நீங்கள் சிந்திக்காதீங்க அப்படின்னு எத்தனை பேர் சுப்ஹானல்லாஹ் எனக்குமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்றைக்கி நம்ம குரானை கையில் எடுத்திருக்கோம். குரானில் உள்ள விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் வெற்றிக்கான பாதையையும் நேர்வழிகாட்டியையும் அதிகப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவோட நம்ம அடுத்ததை பார்ப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். மன்கான அதுவல் லில் மலாஇகத்திஹி வருசூலிஹி வஜிப்ரீல வமீகால ஃபஇன்னல்லாஹ அதுவல் லில் காஃபிரீன். யாராவது அல்லாஹ்க்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதுவர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருந்தால் நிச்சயமாக அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாவும் பகைவனாகவே இருப்பான். இந்த இடத்துல ஜிப்ரீலு மீகாயிலையும் அல்லாஹ் சொல்கிறான். யார்? அல்லாஹ்வுடைய மலக்குகளுக்கும். அப்போ மலக்குகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் செய்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நம்ம இந்த பூமி என்ன தானாக சுற்றுதா? அல்லாஹ் சுத்த வைக்கிறான். அதுக்கு சில எனர்ஜி, சில விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்ணால் அதை பார்க்கல. ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு அது சான்று. அப்போ அதை செய்ய வைக்க அல்லாஹ் ஆள் வச்சுருக்கான். அந்த ஆட்கள் வானவர்கள். மரம் வளருதா? சும்மா வளருதா? அது ஒவ்வொன்றுத்துக்கும் வளர்கிறதுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களை வச்சுருக்கான், வானவர்கள். மலைகள் இருக்கா? வானவர்கள். ஸோ ஒவ்வொரு இடமுமே வானவர்கள் தான். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் சொல்லுது எல்லா இடத்துலையுமே ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு. ஆட்டம்னா தமிழில் ஏதோ சொல்லுவாங்களே, ஆட்டம் அதாவது அணுக்கள். எல்லா இடங்கள்லையுமே அணு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அணுக்கள் சேர்ந்தால் ஒரு மாலிக்குள், 8 அணுக்கள் சேர்ந்தால் ஒரு மாலிக்குள் அப்படின்லாம் இன்றைக்கி அவங்க ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு அணுவையாவது நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாது. அதுவும் இது சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, அணுவை நம்மளால் பார்க்கவும் முடியாது, அதை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுவுமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள். ஸோ இதில் எங்கே வானவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு நமக்கு சில இது தெரியுது, பல இது தெரிய மாட்டேங்குது.
ஸோ அப்படி அந்த வானவர்களை, இன்னும் அல்லாஹ் அனுப்பின தூதர்களை, இன்னும் ஜிப்ரீல் தான் இந்த வேதங்களை கொடுக்குறாரு. அதாவது அல்லாவிடமிருந்து இந்த வேதங்களை இந்த தூதர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது ஜிப்ரீல். ஓகேவா? ஸோ இந்த சட்ட புத்தகங்கள், அதாவது இந்த வேதம்ங்கிறது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து அறிவிக்கும். அப்போ அத்தகைய அந்த சட்ட புத்தகத்தை, அப்படிப்பட்ட ஒரு புக்கை நேர்வழி காட்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து பகைவராக எடுத்துக்கிறீங்க. அடுத்து மீகாயில் யாருன்னா உணவு. ஸோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மை என்ன அப்படின்னா, உணவு, இன்னும் வந்து அந்த விளைச்சல், இன்னும் இந்த மழை, இந்த ரெயின் மழை, இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது, பார்த்துக்கக்கூடிய ஒரு ஒரு மலக்கு. ஸோ இப்போ இவருக்கு இப்போ இன்றைக்கி சிந்திச்சு பாருங்கள், மழையெல்லாம் வந்து நாங்கள் நினச்சா போட முடியும், இது பண்ண முடியும் அப்படின்னு எத்தனை நாடுகள் செய்யுது. உண்மையிலேயே அது அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஃப்ரூட்ஸை விளைவிச்சுக்கிருவோம். இன்னும் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள்லாம் கூடாது, நாங்கள் விளைவிச்சு தரதை தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விதையே இல்லாத ஃப்ரூட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விதையே இல்லாத ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம பெண்களுக்கும் அதிகமான இந்த மகப்பேறு பிரச்சனைகள் வருது. முன்ன காலத்துலேயும் இருந்தது. எத்தனை நபிமார்களுக்கே பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து தான் அல்லாஹ் வந்து மகப்பேறுவை கொடுத்துருப்பான். அப்போ அதுக்காக அவங்களெல்லாம் அல்லாஹ் சோதிச்சானா? அவங்கெல்லாம் கெட்டவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய விஷ் அது. அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு குழந்தைகளை தருவான், தான் நாடுபவர்களுக்கு லேட்டாக தருவான், தான் நாடுபவர்களுக்கு தரவே மாட்டான். ஆனால் எனக்கு பார்க்க நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை உள்ளவங்களுக்கு தான் அதிகமான சோதனை. எப்படி பணம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான சோதனை பணம் இல்லாதவர்களை விட, அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சோதனை, அதிகமான சுமை ஒரு குழந்தை இல்லாதவங்களை விட. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒரு அசால்ட்டாக குழந்தை இல்லைன்னு பலரை வந்து நோகடிச்சிடுறாங்க. இன்னும் நம்மளே கூட அவங்களுக்கு பாவமாக நினப்போம். உண்மை யாது எனில் குழந்தை இருக்குது இல்லை, அது வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதே மாதிரி அல்லாஹ் வந்து கொடுக்குறான் அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு அதை கரெக்டாக பரிபாலிக்கணும். நமக்கு நம்பி ஒரு 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 அமானிதத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு பொறுப்போடு பார்த்துக்கிடணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த குழந்தை, இன்னும் இந்த விளைச்சல்கள், இன்னும் இந்த உணவு வகைகள், இந்த மாதிரி இடத்துல யார் இயற்கைக்கு மாறாக செய்கிறாங்களோ, யார் இயற்கைக்கு மாறாக பகைவர்களாக இருக்கிறீங்களோ, நிச்சயமாக நீங்கள் நிராகரிப்பாளர்கள் தான். அத்தகைய நிராகரிப்பாளருக்கு அல்லாவும் பகைவன் அப்படின்னு அல்லாஹ் இங்கே வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டான். நீங்கள் இவங்களுக்கெல்லாம் பகைவர்களாக இருந்தீங்கன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு பகைவனாக இருப்பேன் அப்படிங்கிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளை வந்து இந்த ஒரு விடயங்கள்லேருந்து பாதுகாப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். வலக்கத் அன்சல்னா இலைக்க ஆயாத்திம் பையினாத் வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன். இன்னும் நபியே, சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கும் வசனங்களை நிச்சயமாக உமக்கு நாம் இறக்கி அருளியிருக்கிறோம். ஃபாசிக்குனா கீழ்ப்படியாதவர்களை. ஃபாசிக் நல்லா பாருங்கள், முஷ்ரிக்கு சொல்கிறான், முனாஃபிக்கு சொல்கிறான், இப்போ ஃபாசிக்குங்கிறான். ஸோ ஃபாசிக்குகளை, கீழ்ப்படியாதவர்களை தவிர வேறு எவரும் அவற்றை பின்பற்றுவதை நிராகரிக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வசனங்களை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கீழ்ப்படியாதவர்கள் தான் நிராகரிப்பாங்க. கீழ்ப்படியாதவர்களை தவிர வேறு யாரும் இதை நிராகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்?
இவங்களெல்லாம் பகைச்சிக்காதீங்கன்னு இந்த ஜிப்ரீலு, மீகாயிலு, இன்னும் தூதர்களை பகைச்சிக்காதீங்கன்னு சொன்னால் விஷயம் என்ன? நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டுட்டு நம்ம வாழ முடியாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு ஒரு வீடு, நம்ம யாரோ ஒரு வீட்டில் போய் இருக்கோம். ரொம்ப நாள் இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் போய் உரிமையோடு இருக்க முடியுமா? வீட்டுக்காரவங்க என்ன பண்ணிடுவாங்க, நான் தான் உங்களை உட்கார வச்சேன், நீங்கள் என்னையவே நான் என்னுடைய ஆட்களையே நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு அடிச்சு பற்றிடுவாங்க. அல்லாஹ் நம்மளை வந்து கெஸ்ட்டாக இந்த பூமியை கொடுத்து, இந்த பூமியில் நீங்கள் நல்லபடியாக இருங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புனா, அதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்க போயிட்டு ஒரு வீட்டில் கெஸ்ட்டாக நம்ம போன இடத்துல ஜன்னலை உடைக்கிறது, கதவை உடைக்கிறது, இன்னும் மரங்களை வந்து வெட்ட போகிறது, இதெல்லாம் பண்ணால் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த தடவை நீங்கள் வரவே கூடாதுன்ற அளவுக்கு செஞ்சு விட்ருவாங்க. இப்போ அதே தான் இங்கே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை நம்ம குறுக்கிடுறோம். அவன் பூமியை இப்படி படைச்சு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த ரூமில் தான் சாப்பிட்ணும், இந்த ரூமில் தான் நீங்கள் தூங்கணும் அப்படி சொன்னால் நம்ம அங்கே தான் சாப்பிட்ணும், அங்கே தான் தூங்கணும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்குன்னு சில பர்சனல் விஷயம்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம தலையிடுறோம். தலையிடு அவங்க பர்சனல் இதில் இது பண்ணுறதும் இல்லாமல் அவங்க வீட்டையே நம்ம வந்து இருகூறாக ஆக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது இப்படி தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஜிப்ரீலுக்கும் முக்கியமாக மீகாயிலுக்கும். மீகாயில் அப்படிங்கிறது அந்த உணவு. மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மைகள் வந்து வாழ்வாதாரத்துக்கு, நம்ம இங்கே வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து அவர் பண்ணுவார். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து பகைவர்னா எப்படி? பகைச்சிக்கிறதுனா எப்படி? அவங்க வேலையில் நம்ம இடையூறு பண்ணுறது. நானும் அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு நிற்கிறது. உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான் அல்லாஹ், அதைத்தான் நம்ம பார்க்கணும். அவங்க வேலையை நான் பார்க்குறேன்னு இறங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பகைமை வரும். ஒருவேளை பகைமை வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பகைமையை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ரொம்ப லேசானதில்லை, ரொம்ப ரொம்ப உறுதியானது. ஸோ வந்து சிந்திக்கணும். இந்த ஜிப்ரீல், மீகாயிலுக்கெல்லாம் இன்னும் வானவர்களுக்கு, தூதர்களுக்கு நம்ம பகைவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பகைமையை எதிர்பார்த்துருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்து சத்தியத்தை எடுத்து, இப்போ இந்த வேதத்தில் சத்தியத்தை நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தில் சத்தியத்தை தெளிவாக நான் எடுத்து சொல்லிட்டேன். இந்த வசனங்களை நிச்சயமாக நாம் தான் இறக்கியிருக்கோம். ஸோ இந்த வசனங்களை ஃபாசிக்குகள் நம்ப மாட்டாங்க. அதை தவிர மற்றவங்க நிச்சயமாக இந்த வசனங்களை நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த வசனங்கள்லாம் நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு 99 வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கால்வாசி வசனங்கள் நமக்கு தெரிஞ்சே இருக்காது. ஆனால் அல்லாஹ் இதெல்லாமா குர்ஆனில் சொல்லியிருக்கான் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா இதை தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தையாவது நமக்கு இப்போ தந்திருக்கான். நிச்சயமாக இதை இன்னும் போக போக ஆழமாக சிந்தித்து அதை பகுத்து அறிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் வந்து நம்ம அனைவருக்கும் தருவானாகுக. அடுத்த ஆயத்து பாருங்க. அவ குல்லமா அஹது அஹதன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும் வல் அக்ஸருஹும் லா யுமினூன். இப்போ அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதும் பிறகு அவர்களில் யாராவது ஒரு சாரார் அதனை முறித்து விடுவதும் எப்போதுமே வழக்கமாக இருந்து வந்ததில்லையா? தவிரவும் அவர்களில் பெரும்பாலோர் உளமார்ந்த நம்பிக்கை கொள்வது இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு குர்ஆன் எப்போ இறங்குது அப்படின்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு ஆயத்துகள் இறங்கும்.
ஒரு 4 ஆயத்துகள் மொத்தமாகவும், இல்லை ஒரு சில நேரம் 1 ஆயத்து, ஒரு சில நேரம் 10 ஆயத்துகள். இப்படி மாறி மாறி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல வரும். ஸோ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பொருந்தும், அதற்கு முன்னாடி இருந்ததும் பொருந்தும், இன்னைக்கு காலத்துக்கும் பொருந்தும். ஸோ இவங்கெல்லாம் ஒப்பந்தம் செய்வதும் பிறகு அதில் ஒரு சாரார், எல்லாரும்னு அல்லாஹ் இங்கே சொல்லலை. ஸோ இன்றைக்கும் யூதர்கள் எல்லாருமே அப்போ யூதர்கள்னு இல்லை, மனுஷங்களில் கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், சாபியின்கள் எல்லாத்துலேயுமே நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்களா அல்லது கெட்டவங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னா எல்லாமே ஒரு சாரார் தான். அதாவது இவங்க ஒப்பந்தம் செஞ்சாலும் அதில் ஒரு சாரார் அதை முறிச்சிடுவாங்க. எப்போதுமே இது அவங்கள்ட்ட வழக்கமாக தானே இருக்குது. ஸோ யாருமே சிலரை தவிர பலர் அங்கே உள்ள பெரும்பாலோர் என்ன பண்ணுறாங்க, மனசார நம்பிக்கை கொள்வதே இல்லையே அப்படின்னு இங்கே எல்லாம் ஓப்பனாக சொல்கிறான். சிந்திச்சு பாருங்க, ஒரு கட்டத்தில் அவங்கள ரொம்ப தலை தூக்கி வச்சு இருந்த காலகட்டத்தில் அல்லாஹ் இப்படி வார்த்தைகளை சொல்கிறான். இவங்க ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஒரு சிலரை தவிர சிலர் நிராகரிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க, இவங்க மனசார எதையுமே நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. இது யூதர்களை மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். நம்மளையே நம்ம குரான் ஓதி, குரான் மனனம் செஞ்சு, இத்தனை விஷயங்கள் செய்தும், தஜ்வீதோட ஓதியும், 5 வேளை தொழுகை, இன்னும் மற்ற விஷயங்கள் செய்தும், குரானில் உள்ள விஷயங்களை நம்ம உளமார்ந்து நம்பிக்கை கொள்றதில்லைன்னா முதல்ல நமக்கு தெரிகிறதே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. கூடவே அதை நம்பிக்கை கொள்ளவும் முயற்சி பண்ணுவோம், நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு சாராரை தவிர மற்றவங்க அந்த உடன்பாடை முறிச்சிடுறாங்க. ஸோ அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தத்தை நம்ம சிந்திச்சுக்கிட்டே வரணும். எல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் ஒப்பந்தம்ன்ற பேசுகிறான், என்னென்னலாம் நம்மளை செய்ய சொல்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும், நம்ம கவனமாக சிந்திக்கணும். ஸோ அதை பாருங்கள். அடுத்த ஆயத்து, வலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹி முசத்திகுல் லிமா மஅஹும் நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப கிதாபல்லாஹி வராஅ துஹூரிஹிம் கஅன்னஹும் லா யஅலமூன். மேலும் அல்லாஹ்விடமிருந்து யாரேனும் ஒரு இறைதூதர் அவர்களிடம் இருந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களிடம் வந்தபோது, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தாம் எதுவும் அறியாதவர்கள் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போ இந்த இடம் வேதம் அருளப்பட்டவர்கள்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளையும் அல்லாஹ் குறிப்பிடுறான். நமக்கும் வேதம் கொடுத்துருக்கான்ல, முஸ்லீம்களுக்கும் வேதம் இருக்குது, கிறிஸ்துவர்களுக்கும் வேதம் இருக்குது, யூதர்களுக்கும் வேதம் இருக்குது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் மொத்தமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டான்ல. அப்போனா இதில் நம்மளும் அடங்குவோம். ஸோ இதில் அல்லாஹ் சொல்கிறான், யாரேனும் ஒரு இறை தூதர் அவங்கக்கிட்ட இந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து, இன்னும் வேதத்தை சொல்லி கொடுத்து இவங்கக்கிட்ட வந்தால், இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரிவினர், எல்லாருமேனு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை, ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, அது தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி அல்லாஹ்வுடைய வேதத்தை தம் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. சுபஹானல்லாஹ், நம்மளும் சில காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். வேதம்லாம் நல்லா பார்த்து நல்லா கலராக வாங்கி வச்சோம், நெஞ்சோடு அணைச்சி வச்சுருந்தோம். ஆனால் அதை நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் தூக்கி எறிஞ்ச மாதிரி அதை பற்றின புரிதல் இல்லாமையே இருந்துட்டோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா இவ்வளோ இப்போவாவது நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் குரானில் என்ன தான் இருக்குங்கிறதையாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னும் நம்ம சிந்திக்கணும், இன்னும் நம்ம செயல்படணும். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய மன உறுதியையும்
இடத்தையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. ஸோ அப்படி அல்லாஹ் சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதம் அருளப்பட்டதும் ஒரு பிரிவினர் தெரிஞ்சிருந்தும் தெரியாதவங்க மாதிரி இந்த வேதத்தை தான் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறான். ஸோ சிந்திச்சு பாருங்கள். இன்னும் அந்த வேதக்காரர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கான செஷன் நல்லபடியாக முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் தெரிஞ்சுக்கிருவோம். செவித்தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.